வணக்கம். நான் தேஜஸ்வி கோபாலகிருஷ்ணன். கோப்பல் தமிழ் பள்ளியில் 8ஆம் நிலை பயின்று வருகிறேன். முன்னை முழுமுதலே முத்தமிழை முரசு கொட்டி அரசாண்ட மூவேந்தர் குடிமரபே தமிழ் காக்கும் இந்த ஆண்டு விழாவில் எம் நாவன்மை திறம் காண வந்திருக்கும் அனைவரையும் நான் வணங்குகின்றேன். தமிழ் இலக்கியத்தில் அறிவியல் என்பது எனது தலைப்பு. இன்றைய நவீன உலகம் அறிவியலை சார்ந்துதான் இயங்குகிறது. ஆனால் கடந்த சில நூற்றாண்டுகளாக நடந்த சில அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கான சான்றுகள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இயற்றப்பட்ட தமிழ் இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளது. அப்படி என்னென்ன சான்றுகள் இடம்பெற்றுள்ளது? அவற்றுள் சிலவற்றை பற்றி தான் நான் இங்க பேச உள்ளேன். 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் என்ற அறிவியல் விஞ்ஞானிதான் இந்த உலகம் சுழலுகிறது என்ற உண்மையை நமக்கு எடுத்துரைத்தார். ஆனால் இதையே 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த நம்முடைய திருவள்ளுவர் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்று அவருடைய திருக்குறளின் மூலம் நமக்கு இந்த செய்தியை தெளிவுபடுத்தினார். இது மட்டும் இல்லாமல் நீரின்றி அமையாது உலகு, அதாவது இந்த உலகம் நீர் இல்லாமல் இயங்காது என்ற அறிவியல் உண்மையையும் நமக்கு எடுத்துரைத்தார். நாம் அடுத்து பார்க்க இருக்கும் சான்று அணுவை பற்றியது. அணு என்றால் ஆங்கிலத்தில் ஆட்டம் என்பது பொருள். இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு பொருளும் அணுவால் தான் உருவாகுகிறது. ஆனால் அந்த அணுவானது நம் கண்களிற்கு தெரியாது. அப்படிப்பட்ட அணுக்களை 19ஆம் நூற்றாண்டில் தான் மேல்நாட்டு விஞ்ஞானிகள் கண்டறிந்தனர். ஆனால் அணுக்களை பற்றிய செய்திகள் முன்னரே தமிழ் இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழ் மகள் ஔவையும் கவி சக்கரவர்த்தி கம்பரும் தமது இலக்கியங்களில் அணுக்களை பற்றிய செய்திகளை குறிப்பிட்டுள்ளனர். தமிழ் மகள் ஔவை அவர்கள் அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று திருக்குறளை புகழ்கிறார். அதாவது அணுவான அந்த கண்ணுக்கே தெரியாத அந்த சிறிய பொருளில் ஒரு துளை ஒன்று போட்டு அந்த துளைக்குள் 7 கடலில் இருக்கும் அனைத்து நீரையும் புகுத்துவோம் என்றால் அது எவ்வாறு திகழுமோ அதே போல்தான் அறிவு ஞானத்தை பெற்று திகழ்கிறது நமது திருக்குறள் என்று புகழ்கிறார். இதிலிருந்து நம் முன்னோர்களிற்கு அணுவை பற்றிய செய்திகள் தெரிந்து வைத்துள்ளனர் என்பதையும் நாம் அறியலாம். நாம் அடுத்து பார்க்க இருக்கும் சான்று விமானத்தை பற்றியது. விமானத்தின் கண்டுபிடிப்பு நம் அனைவரையும் பிரமிப்பில் ஆழ்த்தினாலும் விமானத்தை பற்றிய செய்திகள் தமிழர்களின் சங்க இலக்கிய நூலான புறநானூற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புறநானூற்றில் வலவன் ஏவா வான ஊர்தி என்னும் ஓர் அடி இடம்பெற்றுள்ளது. இதற்கான பொருள் வலவன், அதாவது விமானி இல்லாமல் இயங்கக்கூடிய விமானம். இந்த ஒரு அடியில் இருந்தே நம் அனைவருக்கும் பல சந்தேகங்கள் இருக்கும். ஒன்று, இந்த அடியில் வான ஊர்தி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படி என்றால் அப்பொழுதே மக்கள் விமானத்தில் பயணம் செய்திருக்கிறார்களா, இல்லை என்றால் விமானத்தை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்களா என்ற கேள்வி நம் அனைவருக்கும் இருக்கும். இரண்டாவது விடயம் என்னவென்றால், இவர்களிற்கு ஒரு விமானம் இயங்குவதற்கு ஒரு விமானி நிச்சயம் தேவை என்று தெரிந்து வைத்துள்ளனர். மூன்றாவது விடயம் என்னவென்றால், இந்த பாடலில் வலவன் ஏவா வான ஊர்தி என்னும் ஓர் அடி இடம்பெற்றுள்ளது. அதாவது விமானி இல்லாமல் இயங்கக்கூடிய விமானம் என்பது பொருள். அப்படி என்றால் அப்பொழுதே விமானி இல்லாமல் இயங்கக்கூடிய விமானம் இருப்பதாகவும் கருதப்பட வேண்டியுள்ளது. அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்து வருகிற இந்த காலத்தில் நிச்சயம் எதிர்காலத்தில் விமானி இல்லாமல் இயங்கக்கூடிய விமானம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். தமிழ் இலக்கியத்தில் இது மட்டும் இல்லாமல் பல சான்றுகள் இருக்கின்றன. தமிழ் மொழி பல காரணங்களால் சிறந்த மொழியாக கருதப்பட்டாலும் தமிழ் இலக்கியத்தில் அறிவியல் சான்றுகள் இருப்பதால் தமிழ் மொழி உயர்ந்த நீச்சம் மொழியாக நிலைத்து நிற்கிறது. தமிழர்களாகிய நாம் அனைவரும் பெருமைப்படுவோம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.